ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 13, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மாவே அமரத்துவ ரூபமான தந்தையின் நடக்கும் பேசும் சிம்மாசனம் ஆவார். அவர் பிரம்மாவில் பிரவேசிக்கும் பொழுதே பிராமணர்களாகிய உங்களை படைக்கின்றார். கேள்வி: எந்த ரகசியங்களை புத்திசாலி குழந்தைகளால் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த முடியும்? பதில்: பிரம்மா யார் என்பதையும் எவ்வாறு பிரம்மா விஷ்ணுவாகின்றார் என்பதையும் ஆகும். பிரஜாபிதா பிரம்மா இங்கேயே இருக்கின்றார். அவர் ஒரு தேவர் அல்ல. பிரம்மாவே பிராமணர்கள் மூலம் இந்த ஞான யாகத்தை உருவாக்கியுள்ளார். புத்திசாலி குழந்தைகளால் மாத்திரமே இந்த ரகசியங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அவற்றை விளங்கப்படுத்த முடியும். குதிரை படையினரும் காலாட்படையினரும் இதை குறித்து குழப்பமடைகின்றனர். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் ஒரே ஒருவரே புகழப்படுகின்றார். அவர்கள் அவரது புகழை பாடுகின்றனர். எனினும் அவர்கள் அவரை அறிந்திருக்கவோ அல்லது அவரது மிக சரியான அறிமுகத்தை கொண்டிருக்கவோ இல்லை. அவர்கள் அவரது புகழை மிக சரியாக அறிந்திருந்தால் நிச்சயமாக அதை விளங்கப்படுத்தியிருப்பார்கள். கடவுளே அதிமேலானவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவரது படமே பிரதானமானது. பிரம்மாவின் குழந்தைகளும் இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் பிராமணர்கள். பிராமணர்களான நீங்கள் மாத்திரமே பிரம்மாவை அறிவீர்கள். வேறு எவரும் அவரை அறிய மாட்டார்கள். இதனாலேயே அவர்கள் குழப்பமடைகின்றனர். அவர்கள் கூறுகின்றனர், இவர் எவ்வாறு பிரம்மாவாக இருக்க முடியும்? பிரம்மா சூட்சுமவதனத்தில் வசிப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் படைப்பு எதுவும் இடம்பெறாத சூட்சுமவதனத்தில் மனித குலத்தின் தந்தை இருக்க முடியாது. மக்கள் இதை பற்றி அதிக அளவில் உங்களுடன் விவாதிக்கிறார்கள். பிரம்மாவும் பிராமணர்களும் உள்ளனர் என்பதை நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும், இல்லையா? கிறிஸ்து என்ற வார்த்தையிலிருந்து கிறிஸ்துவர் என்ற வார்த்தையும், புத்தர் என்ற வார்த்தையிலிருந்து பௌத்தர் என்ற வார்த்தையும், ஆப்ரஹாம் என்ற வார்த்தையிலிருந்து இஸ்லாம் என்ற வார்த்தையும் தோன்றியுள்ளதை போல் பிரஜாபிதா பிரம்மாவினால் பிராமணர்களும் மிகவும் பிரபல்யமானவர்கள். ஆதிதேவ் பிரம்மா உள்ளார். உண்மையில் பிரம்மாவை ஒரு தேவரென அழைக்க கூடாது. அது தவறாகும். தங்களை பிராமணர்கள் என அழைத்துக் கொள்பவர்களிடம் பிரம்மா எங்கிருந்து வந்தார் என நீங்கள் கேட்க வேண்டும். அவர் யாருடைய படைப்பு? பிரம்மாவை உருவாக்கியவர் யார்? அவர்களில் எவராலும் இதை உங்களுக்கு கூற முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு அது தெரியாது. சிவ் பாபா பிரவேசிக்கின்ற ரதமானது முன்னர் இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்த ஆத்மாவிற்கு சொந்தமானது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். 84 பிறவிகளை எடுத்த பின்னர் அவர் பிரம்மா ஆகினார். அவர் எந்த பெயருடன் பிறந்தாரோ அது வேறுபட்டதாகும். ஏனெனில் அவர் ஒரு மனிதர் ஆவார். பின்னர் பாபா இவரில் பிரவேசித்த பொழுது இவருக்கு பிரம்மா என பெயரிட்டார். இந்த பிரம்மாவே விஷ்ணுவின் ரூபம் ஆகின்றார் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அவரே நாராயணன் ஆகின்றார். அவரது 84 பிறவிகளின் இறுதியில் அவர் ஒரு சாதாரண ரதத்தில் உள்ளார். ஒவ்வொரு ஆத்மாவினதும் ஷரீரமே அவரவரின் ரதமாகும். அமரத்துவ ரூபமானவர் இந்த நடந்து பேசும் சிம்மாசனத்தை கொண்டுள்ளார். சீக்கியர்கள் அமரத்துவ சிம்மாசனம் என அழைக்கப்படுகின்ற சிம்மாசனத்தை உருவாக்கினார். இங்கு அனைவரும் அமரத்துவ சிம்மாசனங்கள். சகல ஆத்மாக்களும் அமரத்துவ ரூபங்கள் ஆவார்கள். அதிமேலான கடவுளுக்கு ஒரு ரதம் தேவை, இல்லையா? அவர் ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த ரதத்தினுள் பிரவேசித்து அதில் அமர்ந்து கொள்கின்றார். அவர் மாத்திரமே ஞானம் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியதுமான ஞானத்தை கொடுக்கின்றார். ஞானம் நிறைந்தவர் என்றால் உள்ளே இருக்கின்ற ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்றோ அனைத்தையும் அறிந்தவர் என்றோ அர்த்தம் அல்ல. சர்வ வியாபி என்பதன் அர்த்தம் வேறுபட்டது. ஜானி ஜனன்கார் என்பதன் அர்த்தமும் வேறுபட்டதாகும். மனிதர்கள் அனைத்தையும் குழப்பி தங்கள் மனதில் தோன்றுவதை அனைத்தையும் கூறுகின்றனர்.
பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எங்களது குலமே அதி உயர்ந்தது. தேவர்கள் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் இருந்ததால் அவர்களையே அதி மேலானவர்களாக அம்மக்கள் கருதுகின்றனர். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் ஆவார்கள். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவரும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பிரம்மாவை சூட்சும வதனத்தில் இருப்பதாக கருதுவதால் எவ்வாறு எவரும் இதை புரிந்து கொள்ள முடியும்? பூஜை செய்து விசேஷ தினங்களில் மக்களின் வீடுகளுக்கு உண்ணச் செல்கின்ற லௌகீக பிராமணர்கள் பிராமணர்களான உங்களில் இருந்து வேறுபட்டவர்கள். நீங்கள் விசேஷ தினங்களில் உண்பதற்கென எவரது வீட்டிற்கும் செல்வதில்லை. பிரம்மாவின் ரகசியத்தை நீங்கள் இப்பொழுது மிக தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், மற்ற அனைத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு நீங்கள் யார் மூலம் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகின்றீர்களோ அந்த தந்தையை முதலில் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். அவர்களுக்கு சிறிதளவு சந்தேகம் வந்தாலும் அவர்கள் தந்தையை விட்டு நீங்கிச் செல்கிறார்கள். முதலாவதும் முதன்மையானதுமான விஷயம் ஆல்பாவும் பீட்டாவும் ஆகும். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நான் நிச்சயமாக ஒருவரில் பிரவேசித்தாக வேண்டும். அவர் ஒரு பெயரையும் கொண்டிருக்க வேண்டும். நான் வந்து இவரை உருவாக்குகின்றேன். பிரம்மாவை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு பெருமளவு விவேகம் தேவை. குதிரைப்படையினரும் காலாட்படையினரும் இதை குறித்து குழப்பமடைகின்றனர். ஒவ்வொருவரும் தம் தம் ஸ்திதிக்கு ஏற்ப விளங்கப்படுத்துகின்றனர். பிரஜாபிதா பிரம்மா இங்கேயே உள்ளார். அவர் பிராமணர்கள் மூலமே இந்த ஞான யாகத்தை உருவாக்குகின்றார். எனவே பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். பிரஜாபிதா பிரம்மாவும் நிச்சயமாக இங்கேயே இருக்க வேண்டும். அவர் மூலம் மாத்திரமே பிராமணர்கள் இருக்க முடியும். தாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் என பிராமண புரோகிதர்கள் கூறுகின்றனர். தங்கள் குலம் தொன்று தொட்டு தொடர்புடையதாக அவர்கள் நம்புகின்றனர். எனினும் பிரம்மா எப்பொழுது இருந்தார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள். பிரம்மாவின் குழந்தைகளே பிராமணர்கள் ஆவார்கள். அம்மக்கள் தமது தந்தையின் தொழிலை அறிய மாட்டார்கள். பாரதத்தில் முதலாவதாக பிராமணர்களே உள்ளனர். பிராமண குலமே அதி உயர்ந்தது. தங்கள் குலம் நிச்சயமாக பிரம்மாவிலிருந்தே தோன்றியதாக அந்த பிராமணர்கள் நம்புகின்றனர். எனினும் எப்பொழுது அல்லது எவ்வாறு தோன்றியது என்பதை அவர்களால் கூற முடியாது. பிரஜாபிதா பிரம்மாவே பிராமணர்களை உருவாக்கினார் என நீங்கள் அறிவீர்கள். அந்த பிராமணர்கள் பின்னர் தேவர்கள் ஆக வேண்டும். தந்தை வந்து பிராமணர்களுக்கு கற்பிக்கின்றார். பிராமண வம்சம் என்பது இல்லை, பிராமணர் குலமே உள்ளது. சூரிய வம்சத்தில் உள்ளதை போன்று அரசர்களும் அரசிகளும் இருந்தால் மாத்திரமே ஒரு வம்சம் இருக்க முடியும். பிராமணர்களான உங்களில் எவருமே ஓர் அரசர் ஆகுவதில்லை. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமென இரு ராஜ்யங்கள் இருந்ததாக மக்கள் கூறுவது தவறாகும். அவர்களில் எவரிடமும் ஓர் ராஜ்யம் இருக்கவில்லை. இப்பொழுது இது மக்களால் மக்களுக்கான அரசாங்கமாகும். இது ராஜ்யம் என அழைக்கப்படுவதில்லை. அவர்களிடம் கிரீடம் இல்லை. முதலில் பாரதத்தில் இரட்டை கிரீடமணிந்த அரசர்களும் பின்னர் ஒற்றை கிரீடமணிந்த அரசர்களும் இருந்தனர் என்பதை பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். இந்நேரத்தில் கிரீடமே இல்லை. நீங்கள் இதை மிக தெளிவாக விளங்கப்படுத்தி நிரூபிக்க வேண்டும். இந்த ஞானத்தை மிக நன்றாக கிரகித்து உள்ளவர்களால் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்த முடியும். பிரம்மாவை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது. அவர்கள் விஷ்ணுவை ஏனும் அறிய மாட்டார்கள். நீங்கள் இதையும் விளங்கப்படுத்த வேண்டும். வைகுந்தமானது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமான விஷ்ணுதாமம் என அழைக்கப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் ஓர் இளவரசராக இருக்கும் பொழுது தனது தந்தையே அரசர் என கூறுவார். ஸ்ரீகிருஷ்ணரின் தந்தை ஓர் அரசராக இருக்க முடியாது என்றில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் ஓர் இளவரசர் என அழைக்கப்படுகின்றார். எனவே அவர் நிச்சயமாக ஓர் அரசருக்கே பிறந்திருக்க வேண்டும். அவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவரை ஓர் இளவரசர் என அழைக்க முடியாது.
ஒரு அரசரின் அந்தஸ்திற்கும் ஒரு செல்வந்தரின் அந்தஸ்திற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையான அரசரை பற்றி குறிப்பு எதுவும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரே அதிக அளவில் போற்றப்படுகிறது. அவரது தந்தையின் அந்தஸ்து அந்த அளவிற்கு உயர்ந்ததாக கூறப்படுவதில்லை. அவரது அந்தஸ்து இரண்டாம் தரமானது. ஏனெனில் அவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுப்பதில் ஒரு கருவி ஆகினார். அவரது ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவை விடவும் அதிகமாக கற்றார் என்றில்லை. இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணரே பின்னர் நாராயணன் ஆகின்றார். அவரது தந்தையின் பெயர் மறைந்து விடுகிறது. அவர் நிச்சயமாக ஒரு பிராமணராகவே இருந்தார். எனினும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரை விடவும் குறைவாகவே கற்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவே அவரது தந்தையின் ஆத்மாவை விடவும் அதிகமாக கற்றார். இதனாலேயே அவரது பெயர் போற்றப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தை யார்? எவருக்கும் இது தெரியாமலேயே உள்ளது. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது இதை அறிந்து கொள்வீர்கள். அவர் இங்கேயே அவ்வாறு ஆக வேண்டும். ராதையின் பெற்றோரும் உள்ளனர். எனினும் ராதையின் பெயரே அவரது பெற்றோரை விடவும் அதிக அளவில் போற்றப்படுகிறது. ஏனெனில் அவரது பெற்றோர் குறைவாகவே கற்றதனால் ராதையின் பெயர் அவர்களை விடவும் உயர்ந்ததாக ஆகின்றது. இவை குழந்தைகளாகி நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய விவரமான விஷயங்கள். அனைத்தும் எவ்வாறு நீங்கள் கற்கின்றீர்கள் என்பதிலேயே தங்கியுள்ளது. பிரம்மாவை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு விவேகம் தேவை. அவர் ஸ்ரீ கிருஷ்ணராகி பின்னர் 84 பிறவிகளை எடுக்கின்றார். நீங்களும் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். அனைவரும் ஒரே சமயத்தில் கீழே இறங்குவதில்லை. இக்கல்வியில் முன்னிலையில் உள்ளவர்களே முதலில் கீழிறங்குவார்கள். அனைவரும் வரிசை கிரமமாகவே கீழிறங்குகின்றனர். இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்கள். குறைந்த அளவு விவேகம் உள்ளவர்களால் இதை கிரகிக்க முடியாது. அவர்கள் வரிசை கிரமமாகவே திரும்பிச் செல்கின்றனர். நீங்கள் வரிசை கிரமமாகவே இடமாற்றம் செய்யப்படுகிறீர்கள். இறுதியில் அத்தகையதோர் நீண்ட வரிசை உருவாகும். அவர்கள் சென்று தம் தம் சொந்த பிரிவுகளில் வரிசை கிரமமாக அமர்ந்து கொள்வார்கள். ஒவ்வொருவரது இடமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்நாடகம் மிகவும் அற்புதமானது. எனினும் எவரும் அதை புரிந்து கொள்வதில்லை. இது முட்காடு என அழைக்கப்படுகிறது. இங்கு அனைவரும் தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்கின்றனர். அங்கு சந்தோஷம் இயற்கையானது, இங்கோ சந்தோஷம் செயற்கையானது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கின்றார். இங்கே உள்ள சந்தோஷம் காகத்தின் எச்சத்தை போன்றதாகும். நாளுக்கு நாள் அனைவரும் தொடர்ந்தும் தமோ பிரதானம் ஆகின்றனர். பெருமளவு துன்பம் உள்ளது. அவர்கள் கூறுகின்றனர், பாபா, மாயையின் புயல்கள் பல உள்ளன. மாயை குழப்பத்தை ஏற்படுத்துகின்றாள். பெருமளவு துன்ப உணர்வு உள்ளது. சந்தோஷத்தை அருள்பவரின் குழந்தைகள் ஆகிய பின்னரும் நீங்கள் ஏதாவது துன்ப உணர்வுகளை கொண்டிருந்தால் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, அது உங்கள் பெரும் கர்ம வேதனையாகும். நீங்கள் தந்தையை கண்டுவிட்டதால் துன்ப உணர்வுகள் எதுவும் இருக்கக்கூடாது. யோக சக்தியால் உங்கள் கடந்த கால கர்ம கணக்குகளை முடித்து விடுங்கள். யோக சக்தி இல்லாது விட்டால் தண்டனையை அனுபவிப்பதன் மூலம் அக்கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். தண்டனையை அனுபவித்த பின்னர் ஓர் அந்தஸ்தை பெறுவது நல்லதல்ல. நீங்கள் முயற்சி செய்தாக வேண்டும். இல்லாது விட்டால் நியாயஸ்தலத்தை சந்திக்க நேரிடும். பல பிரஜைகள் உள்ளனர். நாடகத்தின்படி அனைவரும் கர்ப்பப்பை சிறையில் பெருமளவு தண்டனையை அனுபவிக்கின்றனர். ஆத்மாக்கள் அதிக அளவில் அலைந்து திரியவும் செய்கின்றனர். சில ஆத்மாக்கள் பெரும் தீங்கு விளைவிக்கின்றனர். ஓர் தூய்மையற்ற ஆத்மா வேறு ஒருவரில் பிரவேசிக்கும் பொழுது அந்த நபர் பெருமளவு பிரச்சனைக்கு உள்ளாகின்றார். அத்தகைய விஷயங்கள் புதிய உலகில் இடம்பெறுவதில்லை. நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் அங்கு சென்று புதிய மாளிகைகளை கட்டுவீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பெடுப்பது போன்று நீங்கள் ஓர் அரசருக்கு பிறப்பெடுப்பீர்கள். எவ்வாறாயினும் முதலில் அந்த அளவு எண்ணிக்கையான மாளிகைகள் இருக்க முடியாது. அவை கட்டப்பட வேண்டும். அவற்றை உருவாக்குவது யார்? நீங்கள் யாருக்கு பிறக்கின்றீர்களோ அவர்களே கட்டுவார்கள். நீங்கள் ஓர் அரசருக்கு பிறப்பது நினைவு கூறப்படுகின்றது.
என்ன நிகழவுள்ளது என்பதை நீங்கள் எதிர்காலத்தில் பார்ப்பீர்கள். பாபா இதை இப்பொழுது உங்களுக்கு கூற மாட்டார். அது பின்னர் ஒரு செயற்கையான நாடகமாகிவிடும். இதனாலேயே பாபா உங்களுக்கு எதையும் கூறுவதில்லை. உங்களுக்கு கூறுவது நாடகத்தில் நிச்சயிக்கப்படவில்லை. பாபா கூறுகின்றார், நானும் ஒரு நடிகரே. எதிர்கால விஷயங்களை பற்றி நான் முன்கூட்டியே அறிந்திருந்தால் பல விஷயங்களை நான் உங்களுக்கு கூறியிருப்பேன். பாபா அந்தர்யாமியாக இருந்திருந்தால் அவர் உங்களுக்கு முன்கூட்டியே கூறியிருப்பார். தந்தை கூறுகின்றார், இல்லை, நாடகத்தில் நடப்பவற்றை தொடர்ந்தும் பற்றற்ற பார்வையாளர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரம் நினைவு யாத்திரையில் போதையுடன் இருங்கள். இதிலேயே சிலர் தோல்வியடைகின்றனர். இந்த ஞானம் சற்று அதிகமாகவோ அல்லது சற்று குறைவாகவோ இருக்க முடியாது. நினைவு யாத்திரையிலேயே சில நேரங்களில் அதிக நினைவும் சில நேரங்களில் குறைந்த நினைவும் உள்ளன. நீங்கள் பெற்றுள்ள இந்த ஞானம் எப்பொழுதும் உள்ளது. சில நேரங்களில் நினைவு யாத்திரைக்கான உற்சாகம் உள்ளது, சில நேரங்களில் அது இருப்பதில்லை. யாத்திரையில் தளம்பல் உள்ளது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலமாக ஏணியில் ஏறுவதில்லை. இந்த ஞானம் யாத்திரைக்காக இருக்க முடியாது. நினைவே யாத்திரையாகும். தந்தை கூறுகின்றார், நினைவில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் பாதுகாப்பாக உள்ளீர்கள். நீங்கள் ஷரீர உணர்வுடையவர் ஆகும் பொழுது பெருமளவில் ஏமாற்றப்பட்டு பாவ செயல்களை செய்கின்றீர்கள். காமமே கொடிய எதிரி. பலர் இதில் தோல்வியடைகின்றனர். பாபா கோபம் என்னும் விஷயத்தை பற்றி அதிகம் பேசுவதில்லை. நீங்கள் இந்த ஞானத்தால் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள் என்றும், கடல் நீர் அனைத்தையும் மையாக்கினாலும் இந்த ஞானத்திற்கு முடிவு கிடையாது என்றும் இந்த ஞானத்தை பற்றி கூறப்படுகிறது. ஆல்பாவை நினைவு செய்யுங்கள் என்றும் கூறப்படுகிறது. நினைவு செய்தல் என்பதன் அர்த்தத்தை அவர்கள் அறியாது உள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றனர், எங்களை கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். பழைய உலகில் துன்பமே உள்ளது. எவ்வாறு பல கட்டடங்கள் மழையால் உடைந்து விழுகின்றன என்றும், எவ்வாறு பெருமளவு மக்கள் நீரில் மூழ்கி போகின்றனர் என்றும் உங்களால் பார்க்க முடியும். மழை போன்றவற்றால் இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் தொடர்ந்தும் திடீரென்று நிகழும். மக்கள் கும்பகர்ண உறக்கத்தில் உறக்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் விநாச காலத்தில் விழித்தெழுவார்கள். எனினும் அவர்களால் அப்பொழுது என்ன செய்ய முடியும்? அவர்கள் அனைவரும் மரணித்து விடுவார்கள். பூமியும் முழு விசையுடன் ஆட்டம் காணும். புயல்கள், மழை போன்றவை இருக்கும். குண்டுகள் போடப்படும். ஆனால் இங்கே மேலதிகமாக உள்நாட்டு யுத்தமும் இருக்கும். ஏனெனில் இரத்த ஆறு நினைவு கூறப்பட்டுள்ளது. அடிதடிகளும் கொலைகளும் பெருமளவில் இருக்கும். அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கின்றனர். எனவே அவர்கள் நிச்சயமாக ஒருவரோடு ஒருவர் சண்டை பிடிப்பார்கள். அவர்கள் அனைவரும் அனாதைகள். ஆனால் நீங்களோ பிரபுவிற்கும் அதிபதிக்கும் சொந்தமானவர்கள். நீங்கள் சண்டையிட வேண்டியதில்லை. பிராமணர்கள் ஆகுவதன் மூலம் நீங்கள் பிரபுவிற்கும் அதிபதிக்கும் சொந்தமானவர்கள் ஆகின்றீர்கள். ஒரு கணவனும் ஒரு தந்தையும் பிரபுவும் அதிபதியும் என கூறப்படுகின்றனர். சிவ் பாபாவே கணவன்மார்களுக்கெல்லாம் கணவராவார். ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்படும் பொழுது அவர் கூறுகின்றார், நான் எனது கணவனை எப்பொழுது சந்திப்பேன்? ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள், சிவ் பாபா, நான் உங்களுடன் நிச்சயதார்த்தம் செய்துள்ளேன். இப்பொழுது நான் எவ்வாறு உங்களை சந்திக்க முடியும்? சிலர் உண்மையை எழுதுகின்றனர், சிலர் அதிகளவில் மறைக்கின்றனர். அவர்கள் நேர்மையாக, பாபா, நான் இந்த தவற்றை செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என எழுதுவதில்லை. எவராவது விகாரத்தில் விழுந்துவிட்டால் அவரது புத்தியால் எதனையும் கிரகிக்க முடியாமல் இருக்கும். பாபா கூறுகின்றார், நீங்கள் அத்தகைய கடும் தவறு செய்தால் உங்கள் கதை முடிந்துவிடும். நான் உங்களை அழகானவர்கள் ஆக்குவதற்கே வந்துள்ளேன். எனவே நீங்கள் ஏன் உங்கள் முகத்தை அழுக்காக ஆக்கினீர்கள்? நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். ஆயினும் ஒரு சில பெருமதியான அந்தஸ்தையே பெறுவீர்கள். இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. சிலர் தோற்கடிக்கப்பட்டு பிறவி பிறவியாக தங்களது அந்தஸ்தை அழித்துக் கொள்கின்றனர்.
அவர்களிடம் கேட்கப்படும், இந்த அந்தஸ்தை பெறுவதற்காகவா நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள்? தந்தை மிக மேன்மையானவர் ஆகும் பொழுது குழந்தைகள் ஏன் பிரஜைகளாக வேண்டும்? தந்தை சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது அவரது குழந்தைகள் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுவது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். இறுதியில் நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளை பெறுவீர்கள். பின்னர் நான் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக அவ்வாறு செய்துவிட்டேன் என்று நீங்கள் அதிக அளவில் வருந்த நேரிடும். சந்நியாசிகளும் பிரம்மச்சாரிகளாக உள்ளனர். விகாரமுடைய அனைவரும் அவர்களின் முன்னிலையில் தலை வணங்குகின்றனர். தூய்மைக்கு மதிப்பு உள்ளது. ஒருவரது பாக்கியத்தில் அது இல்லாது விட்டால் தந்தை அவருக்கு கற்பிக்க வந்தாலும் அவர் தொடர்ந்தும் தவறுகள் செய்து கொண்டே இருப்பார். அவர் தந்தையை நினைவு செய்யக்கூட மாட்டார். எனவே அவர் பல பாவங்களை செய்யப்படுகின்றன. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது வியாழ சகுனம் உள்ளது. அவற்றை விட மகத்தான சகுனங்கள் வேறு எதுவும் இல்லை. இந்த சகுனங்கள் தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களை சுற்றி வட்டமிடுகின்றன. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். ஒரே ஒரு தந்தையின் நினைவில் போதை கொண்டிருங்கள். நினைவு யாத்திரை மீது நீங்கள் கொண்டுள்ள உற்சாகம் குறைவடைவதற்கு ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள். 2. இக்கல்வியில் ஒரு பொழுதும் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். உங்கள் பாக்கியத்தை மேன்மையாக்குவதற்கு நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தோல்வி அடைவதன் மூலம் பிறவி பிறவியாக உங்கள் அந்தஸ்தை அழித்து விடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான சேவை செய்வதன் மூலம் அழியாத மற்றும் அலௌகிக சந்தோஷ கடலின் அலைகளில் பயணிக்கும் சந்தோஷ பாக்கியத்தை கொண்டதோர் ஆத்மா ஆகுவீர்களாக. நீங்கள் செய்யும் சேவைக்கான ஆசீர்வாதங்களை பாப்தாதாவிடமிருந்தும் உங்களின் மூத்த கருவிகளிடமிருந்தும் பெறுகின்ற குழந்தைகள் அலௌகிகமான மற்றும் ஆத்ம உணர்வுடைய அக சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். தாம் செய்யும் சேவையிலிருந்து அக சந்தோஷத்தையும் ஆன்மீக களிப்பையும் எல்லையற்ற பேறுகளையும் அனுபவம் செய்யும் அதே நேரத்தில் அவர்கள் தொடர்ந்தும் சந்தோஷ கடலின் அலைகளில் பயணிப்பார்கள். உண்மையான சேவையானது அனைவருடைய அன்பு, அனைவருடைய அழியாத மரியாதை மற்றும் சந்தோஷமான ஆசீர்வாதங்களின் மூலமாக பாக்கியசாலிகளாக இருக்கும் மேன்மையான பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க செய்யும். சதா சந்தோஷமாக இருப்பவர்கள் சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பார்கள். ஸ்லோகம். சதா மலர்ச்சியாகவும் கவர்கின்ற ரூபமாகவும் இருப்பதற்கு திருப்தி ரத்தினம் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவம் செய்பவராக இருங்கள். உங்களின் செயல்கள், வார்த்தைகள், தொடர்புகள் மற்றும் உறவு முறைகளில் நீங்கள் உங்களின் விழிப்புணர்விலும் உங்களின் ஸ்திதியிலும் அன்பில் திளைத்திருக்க வேண்டும். எந்த அளவிற்கு ஒருவர் அன்பானவராக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அவரால் அன்பில் திளைத்திருக்க முடியும். அன்பில் திளைத்திருக்கும் இந்த ஸ்திதியை மனிதர்கள் இரண்டர கலக்கும் ஸ்திதி என புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர்கள் தந்தைக்கான அன்பை விட்டு இரண்டர கலப்பது என்ற வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளான நீங்கள் தந்தையின் அன்பில் திளைத்திருக்கும் பொழுது உங்களால் இலகுவாக மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாகவும் தந்தைக்கு சமமாகவும் ஆக்க முடியும். ஓம் சாந்தி.